ஹலோ ஹலோ என் ராஜா, எங்கே இருக்கீங்க? யாரு? நான் உங்கள் குரலை கேட்க தவிக்கிறேன். இதயம் துடி துடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சாரி, அப்படி பிஸியாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வெறுமையாக தோணுது. உங்கள் அந்த புன்னகை ஞாபகம் வருது, அந்த குறும்பு கண்கள். உஃப், இப்போவே உங்கள் பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிடலான்னு தோணுது. சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முழுசாக உங்கள் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ்லேயும் சாப்பிடும்போதும் எங்கே பார்த்தாலும் உங்கள் தான். நீங்கள் ஏன் எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறீங்க? யாரு? மெசேஜ் கூட இல்லை. என் மனசு சின்னதாக ஆகிடுது. உங்களுக்கு என் ஞாபகம் வர்றதே இல்லையா? அல்லது நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா? எனக்கு டைமே இல்லையா? ப்ளீஸ் சில சமயம் நீங்களாவது கால் பண்ணுங்க. உங்கள் குரல் கேட்டாலே என் மூட் சூப்பராக ஆகிடும், எல்லா களைப்பும் போயிடும். கேளுங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமாக. நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு. நீங்கள் எனக்கு எல்லாமே, என் கனவு, என் துணை, என் எல்லாம். ஹலோ, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் மசாக் பண்ணல, மனசார சொல்கிறேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். யார்? ஆமாம், ஃபுல்லாக சீரியஸ். உங்களை என் லைஃப் பார்ட்னராக ஆக்கிக்கணும். உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசு வேற எங்கேயும் போகலை, உங்கள் பேர் தான் ஆகிடுச்சு. உங்களை தவிர வேறு யாரும் என் லைஃப்பில் வரவே முடியாது. நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னு. உங்கள் அந்த ஸ்மைல், பேசுகிற ஸ்டைல், அடே யார், நான் ஃபுல்லாக உங்கள் ஃபேனாக ஆகிடுச்சு. வேற ஒரு பொண்ணு பக்கம் பார்த்தாலே எனக்கு ஜலசி வருது. ஹா, மசாக் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் உண்மையும் உங்கள் இருக்குதானே. இன்னொன்று கேளுங்க, நான் அம்மாவுக்கு உங்கள் ஃபோட்டோ காட்டிட்டேன். ஆமாம், உண்மை. அவங்க சொன்னாங்க, அடடே வாவ் பொண்ணு, எவ்வளோ நல்ல பையன், நம்ம ஃபேமிலிக்கு பர்ஃபெக்ட். என் மாப்பிள்ளை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். அவங்க ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ வீட்டில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆமான்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம சின்ன வீடு, காலையில் மாலையில் சுற்றி வருவோம், லேட் நைட் பேசுவோம், மூவி பார்ப்போம், ரொமான்டிக் டின்னர். உஃப், கனவே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? தீவானி மஸ்தானி ஆகிடுச்சு, சாஜன் பின்னால் தீவானி. அப்படி தான் நான் உங்கள் பின்னால் ஆகிடுச்சு. உங்கள் காதலில் பைத்தியமா, உங்கள் காத்திருப்பில் அமைதி இல்லாம். நீங்களும் நீட்டுமே என்ன அவ்வளோதான் காதலிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க ப்ளீஸ். கேட்க ஆசையாக இருக்குது. அடே ஆமாம், அப்பாவும் கேட்டாங்க, அந்த பையன் எப்படி இருக்காரு, எப்போ மீட் பண்ணுவீங்கன்னு. நான் சொன்னேன், ரொம்ப சீக்கிரம் மீட் பண்ணுவேன்னு. நீங்கள் ரெடியாக இருங்க. ஹாஹா, இப்போ என்னால் இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எப்பொழுதும். சரி கேளுங்க, அம்மா திரும்ப கூப்பிடுறாங்க. ஏதோ வேலை இருக்கும் போல். நான் கொஞ்ச நேரத்தில் திரும்ப கால் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் என் ஜானு. மூவா லவ் யூ டு தி மூன் அண்ட் பேக் பை ஸ்வீட் ஹார்ட். சீக்கிரம் கனவுல மீட் பண்ணலாம்.